அழகாக வித்தியாசம் தெரியக்கூடிய அளவிற்கு சிறிய அளவில் இது கரிய பச்சையாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். இந்த இஞ்சியை நாம் தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்ற இஞ்சி மேல் தோல் நீக்கிவிட்டு தூய்மையான முறையில் கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மாங்காய் இஞ்சி மேல் தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துள்ளோம். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இஞ்சி வித்தியாசம் அழகாக நாம் உணரலாம். இதை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தேன். ஏற்கனவே நாம் பலமுறை நம் நிகழ்ச்சியில் கூறியுள்ளபடி தேனை நாம் தினந்தோறும் பயன்படுத்தி வந்தால் மிகுந்த நன்மை. தேன் ஊறல் மாங்காய் இஞ்சியும் மற்றும் இஞ்சியும் சேர்த்து இப்பொழுது தேன் ஊறலாக மாறப்போகிறது. அதற்காக நாம் 100 மில்லி அளவிற்கு தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். இவற்றையெல்லாம் கொண்டு நமக்கு காயகற்ப மருந்தாக ஓர் இஞ்சி தேன் ஊறலை செய்ய போகின்றோம். முதலில் நாம் 100 மில்லி அளவிற்கு தேனில் மாங்காய் இஞ்சியை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்க வேண்டும். சேர்த்து தேனை நல்லாக முழுகும்படி செய்ய வேண்டும். அடுத்ததாக இஞ்சியை மேல் தோல் நீக்கி வைத்துள்ளோம். அவற்றையும் ஒரு தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, நம் சித்தர் பெருமக்கள் மிகுந்த மேதாவிகள். ஏனென்றால் வயிற்றுப்புண், வயிற்று பகுதியில் உள்ள அல்சர் இவைகளை தீர்ப்பதற்கு தேனை பயன்படுத்த கூறுகின்றனர். இஞ்சி காரத்தன்மை என்பதால் அதை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய புண்களுக்கு அந்த காரத்தன்மை சென்று அதிகரித்து விடும் என்பதால் மருந்தை மருந்தோடு சேர்த்து மருந்தாக மாற்றக்கூடிய ஆற்றல் நம் சித்தர் பெருமக்கள் மட்டுமே கண்டு வைத்துள்ளார்கள். அந்த வகையில் நாம் மேல் தோல் நீக்கிய இஞ்சியை தேனில் ஊற வைத்து சுமார் 20 நாட்கள் வெயில் புடம் இட வேண்டும். காலை மாலை 2 வேளையிலும் இந்த தேன் ஊறலை நாம் சாதாரணமாக வெயிலில் வைத்து தினந்தோறும் எடுத்து வைத்து வந்து 20 நாட்கள் கழித்த பின்பு 21வது நாளில் இருந்து இந்த இஞ்சி துண்டுகளை ஒவ்வொன்றாக தினந்தோறும் காலை வேளையில் மலஜலங்கள் கழித்துவிட்டு பல் துலக்கிய பிறகு ஒரு 1 அல்லது 2 துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் மிகுந்த நன்மை ஏற்படும். அரை மணி நேரம் உணவு எதுவும் உட்கொள்ளாமல் வெறும் வயிற்றில் இந்த இஞ்சி துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் அல்சர், வயிற்றுப்பொருமல், ஈலை, இருமல், கோழைகள் இவையெல்லாம் நீங்கி உடலுக்கு நல்ல மினுமினுப்பும் தோலிற்கு நல்ல ஒளியும் தரக்கூடிய அற்புதமான இந்த காயகற்ப இஞ்சி தேன் ஊறலை மிகுந்த அளவில் நாம் பயன்படுத்தலாம். எல்லா மக்களும் பயன்படுத்தலாம்.